Good morning to all. Welcome back. நான் உங்க ப்ரொஃபசர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். உங்களுக்கே தெரியும் நம்ம டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வருவோம் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். நான் ஆல்ரெடி அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு என்ன நடக்கும், இன்னைக்கு என்ன சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வியூ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு செபி ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோ ஸ்பெஷலி எதுக்காக நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் அ டிபிக்கல் டைப் ஆஃப் நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, யாரெல்லாம் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க ப்ளீஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் அ டைப் ஆஃப் நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இது எப்படி சார் ஸ்ட்ராட்டஜினாலே லாஸ் இருக்குமே, அதுதான் எப்படி, அதுதான் நீங்கள் இங்கே கற்றுக்க போகிறீங்க. கற்றுக்கிறதுல இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகே, நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி இதில் உங்களுக்கு என்னென்னா, நான் என்ன பண்ணுறேன்னா, நான் சில பேர் செல்லிங்கில் ஹெட்ஜ் பண்ணுவாங்க, நான் பைங்கில் கூட ஹெட்ஜ் பண்ணுவேன். ஓகே, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நான் பைங்கில் கூட ஹெட்ஜ் பண்ணுவேன், நாட் இன் செல்லிங் ஹெட்ஜ். இது மூலமாக உங்களுக்கு சில பேர் செல்லர்ஸும் இருப்பாங்க. இது பியூராக செல் பண்ணுறாங்க, அவங்களும் அதை செல் பண்ணலாம். அவங்களுக்கு ஸ்டாடல் தேவையில்லை, ஸ்டாங்கிள் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. மார்க்கெட்டோட டைரெக்ஷன் இருந்தால் போதும். டைரெக்ஷனோ இல்லையோ, ஓகே, டைரெக்ஷனாக இருந்தாலும் சரி, நான் டைரெக்ஷனலாக இருந்தாலும் சரி, மார்க்கெட் மூவே ஆகாதுனாலும் சரி, அந்த டைம்லையும் நீங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதை நான் இப்போ உங்களுக்கு லைவாக காட்ட போகிறேன். ரைட், ஓகே. இது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம டைரக்ட்லி மார்க்கெட்டுக்குள்ளே போவோம். அண்ட் முக்கியமான விஷயம், இதை நீங்கள் இன்ட்ராடேல கூட நீங்கள் ஆப்ஷன் எல்லாம் நீங்கள் பார்த்துருவீங்க. நார்மல் ஆப்ஷன் செல்லர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ஓவர் நைட் ரிஸ்க் எடுப்பாங்க, தூங்குவாங்க, திடீர்னு கேப் டவுன் ஆகும், பெரிய ரிஸ்க் ஆகும், திடீர்னு கேப் அப் ஆகும், ரிஸ்க் எடுப்பாங்க. இங்கே ஓவர் நைட் ரிஸ்க்ன்ற வார்த்தையே கிடையாது. அன்னன்னைக்கு உண்டான ப்ராஃபிட் எடுத்து நீங்கள் போவீங்க. ஓகே, அண்ட் செகண்ட் திங், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் செல்லரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஒரு மாதத்துக்கு சொல்கிறேன் 2 to 5% நிம்மதியாக எடுக்கலான்றது தான் இவங்களோட மைண்ட் செட் இருக்கும். 2 to 5%. ஆனால் உங்களுக்கு இதே 2 to 5% உங்களுக்கு இன்ட்ராடேல கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? இன்ட்ராடேல ஒரு 4லேருந்து 4 to 5% கிடைச்சதுன்னா இட் இஸ் ரியலி சூப்பர். ஏன்னா ஒரு உங்கள் மந்த்துக்கு பார்க்குறாங்க. நீங்கள் எந்த பெரிய ஆப்ஷன் செல்லராக இருக்கட்டுமே ஹெவியாக பார்ப்பாங்க. பட் நீங்கள் ஒரு இன்ட்ராடேக்கு நீங்கள் உங்களுக்கு 2 to 5% இருந்துச்சுன்னா இட் இஸ் வெல் அண்ட் குட். ஓகே, அண்ட் மோர் ஓவர் எல்லாத்துக்கும் வேணுன்றது ஒரு கேபிட்டல். முக்கியமான விஷயம் கேபிட்டல். நம்ம மைண்டில் ஆரம்பத்திலே ஒரு பையருக்கு உண்டான ஒரு க்ரீடு பை நேச்சராகவே இருக்குது. என்னென்னா 20,000 போட்டுட்டு நான் 2,000 எடுத்துருவேன். ஓகே, 20,000 போட்டு நான் 1,000 ரூபா எடுத்துருவேன். அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா நீங்கள் 5%ல் நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆறீங்க. தப்பு கிடையாது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எத்தனை பேர் 20,000 எடுத்து 2,000 ரூபா வந்த உடனே மார்க்கெட் மேலே போகுதுன்னு தெரிஞ்ச உடனே போதும்ப்பா எனக்கு 1000 நீங்கள் எக்ஸிட் பண்ணுறீங்க? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆப்ஷன் பையராக இருக்கட்டும், ஆப்ஷன் செல்லராக இருக்கட்டும், க்ரீடுன்னு ஒன்று கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், உங்களால் மார்க்கெட்டில் ரொம்ப வருஷம் இருக்க முடியாது. ரொம்ப வருஷம் வேண்டாம், ரொம்ப நாள் இருக்க முடியாது. ஓகே, க்ரீடை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு நான் எப்படி ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி நான் தப்பாக எடுத்தும் நான் உங்களுக்கு அது ப்ராஃபிட்டபுளாக நான் முடிப்பேன். எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் எனி இஷ்யூஸ். வாங்க மார்க்கெட்டில் என்ன பண்ணு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் ஒரு ரீப்ளே மோட் பார்க்குறேன். உங்கள் முன்னாடி இருக்க நிஃப்டியோட ஒரு 5 மினிட்ஸ் சார்ட் நான் வச்சுருக்கேன். ஓகேவா? நான் ஒரு டேட் 6th மார்ச் நான் எடுக்கிறேன். என்கிட்ட நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறேன் இது சிமுலேட்டர். ஓகே, நான் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேனோ நான் இங்கே எடுக்கலாம். நான் ஒரு சிமுலேட் பண்ணுறேன் இந்த ஆப்ஷன்ஸை. நான் எடுத்திருக்கிறது மார்ச் 6ஆம் தேதி. ஓகே, மார்ச் 6th எடுக்கிறேன். நான் மார்ச் 6th எனக்கு மார்க்கெட் ஓப்பன் இந்த டேட்டு. ஓகே, நான் ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். 0.2 அப்படின்னு நான் வச்சுருக்கேன். 0.2ல் மார்ச்சில் நான் 6 அன்னைக்கு எடுக்கிறேன். மார்க்கெட்டை ஒரு ஓப்பனிங்கே கேப் அப்பாக இருந்திருக்கு. கேப் அப் ஓப்பனிங்கை நான் கொஞ்சம் நேரம் வாட்ச் பண்ணுறேன். வாட்ச் பண்ணும்போது எனக்கு தெரியுது மார்க்கெட்டில் கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு இருக்குன்ட்டு. நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் என்ன நடந்திருக்குன்ட்டு. வாங்க, இங்கே பாருங்கள். மார்க்கெட்டில் நான் அப்படியே ப்ளே பண்ணுறேன். மார்க்கெட்டில் கேண்டில்ஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் ஸ்லோவாக தான் வருது, கவலைப்படாதீங்க. 2ஆவது கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு போச்சு இது ஏதோ ஓகே, இது ஏதோ கீழே போகுதுன்ட்டு. நான் போகும்போது நான் என்ன பண்ணுறேன், 360 ஒரு 450 நான் ஒரு புட் எடுக்கிறேன். ஒரு 100% ஒரு புட்டை வாங்குறேன். ரெட் கலர் கேண்டில் வந்துச்சுப்பா, நான் வாங்குறேன். டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ராக்சிமேட்லி நான் என்னென்னா ஒரு 9:23 9:25க்கு நான்
923 இதை மாற்றிக்கிறேன். ஸோ 923, 925 கிட்ட நான் அப்ராக்சிமேட்லி எது கீழே வந்திருக்குது. ஸோ இது எப்படியே கண்டினியூஸாக ரெட்டாக வந்திருக்கு. ரெட்டாக வந்துட்டோன்னே தப்பாக எடுங்க வச்சுக்கோங்க. நான் இப்போ ஃபஸ்ட்டு கரெக்டாக எடுத்து காமிக்கிறேன். அதை தப்பாக எடுக்கிறத அடுத்த இதில் பார்ப்போம். ஸோ அதை பாருங்கள் ரெட்டாக வருது. ஸோ அது பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு நம்ம புட்டு தான் போகணுன்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பர்டிகுலர் ப்ரைஸில் ஸோ ஒரு 315 இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், புட்டு வாங்கணும்னா ஒரு 450யோட புட்டு ஒரு சேஞ்சுக்கு. இங்கே பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன், 450யோட ஒரு இங்கே கால் இருக்குது, இங்கே புட்டு இருக்குது. நான் புட்டை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு பை பண்ணிக்கிறேன் ஆஃப் நெக்ஸ்ட் வீக். இது நல்லா பார்த்துக்கோங்க. 450யோட புட்டை நான் பை பண்ணிக்கிட்டேன். ஓகே, நல்லா பாருங்கள். இந்த பக்கம் வந்து இதுதான் மார்க்கெட்னு வச்சுக்கோங்க. இந்த கிராஃப்லாம் கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி தான். இங்கேயே இந்த பக்கம் போனால் டவுனு. ஓகே, நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம் கிராஃபில் எப்படி போனால். இந்த பக்கம் மைனஸ் மைனஸாக இருக்கும், இந்த பக்கம் ப்ளஸ் ப்ளஸ்ஸாக இருக்கும். கிளியர், ரைட்? ஸோ இது என்ன காட்டுது, இது வந்து ஸ்பாட் ப்ரைஸ் காட்டுது. இங்கே போனால் பாருங்கள் க்ரீன் இந்த பக்கம் இருக்குது. அப்படின்னா என்னது, மார்க்கெட் கீழே போனால் எனக்கு ப்ராஃபிட்டில் இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் எனக்கு ஆப்போசிட்டில் போச்சுன்னா லாஸ். நல்லா பாருங்கள், மார்க்கெட்டில் எனக்கு ஆப்போசிட் போனால் லாஸ். ஓகே, நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, கீழே போனால் மேலே போனால் ஸ்டாப் லாஸ் கொடுப்பீங்க. ஸ்டாப் லாஸ் கொடுக்காமலே நீங்கள் ஹெட்ஜும் பண்ணலாம். ஓகே, மார்ஜின் எனக்கு 13,000 தேவைப்படுது. நான் என்ன பண்ணுறேன், இது பாருங்கள், இந்த ஸ்ட்ராட்டஜி இது பார்த்தாலே புரியுது. ஓகே, மார்க்கெட்டில் லெஃப்ட் சைடு எந்த பக்கம் க்ரீன் எந்த பக்கம் இருக்குது, க்ரீன் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. அப்போ கீழே போனால் ப்ராஃபிட். இதே க்ரீன் ரைட் சைடில் இருந்தால் மேலே போனால் ப்ராஃபிட். இங்கே அது இன்னும் உங்களுக்கு டவுட் வேணுமா? ஓகேவா, இதை பாருங்கள் 22,500, 22,750, 23,000, 23,250, 23. ஸோ இது மேல் சைடு அப் சைடு இருக்குது கிராஃப்க்கு மேலே. ஸோ இங்கே பாருங்கள் 250, 22,250, 22,000, 21,750, ஸோ 500. ஸோ இது வந்து கீழே. ஸோ மார்க்கெட் கீழே போகும்போது இதில் ப்ராஃபிட் வருது. இதில் டவுட் இருக்கா? இந்த கிராஃபை புரிஞ்சுக்கிறது நான் சொல்கிறேன் பாருங்க. ஓகே டன். நான் என்ன பண்ணுறேன், இந்த இதை எடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்படியே மார்க்கெட்டில் நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் மார்க்கெட்டை ப்ளே பண்ணுறேன். ஸோ ப்ளே பண்ண மார்க்கெட் ஓடிக்கிட்டு இருக்குது பாருங்க. ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட், ரைட். 310. ஓகே, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆச்சு. மார்க்கெட் வந்து இன்னும் கீழே விழுமா இல்லையான்னு தெரியல. ஸோ பாருங்கள், இன்னும் விழுந்துச்சு. வெல் அண்ட் குட். ஸோ நைஸ், வெரி நைஸ். பாருங்க, திடீர்னு என்ன ஆகுது, மார்க்கெட்டில் ஏதோ ஒரு சடன் சேஞ்ச் ஆகுது. மார்க்கெட்டில் ஒரு யூ டர்ன் வர மாதிரி தெரியுது. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், அப்ராக்சிமேட்லி இந்த டைமில் போதும். இந்த டைமில் நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு ஏதோ மார்க்கெட் பாருங்கள் ரெட்டாக வந்துட்டு அதுக்கப்புறம் க்ரீனாக வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஷிஃப்ட் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த டைம் வரைக்கும் மார்க்கெட்டை நான் ஓட்ட போகிறேன். விச் இஸ் அப்ராக்சிமேட்லி 10 மணி வரைக்கும். 10 மணி வரைக்கும் நான் புட்டில் இருக்கேன். இங்கே பாருங்கள், மணி வந்து இந்த டைம் இங்கே தெரியுது பாருங்கள், 9:23. ஸோ 9:23 ஓகேவா. நான் இப்போ நான் 10 o'clock வரைக்கும் நான் புட்டில் ஓட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள். ஓகே, 9:23, 9:28 எனக்கு 900 ப்ராஃபிட் இங்கே வரும் பாருங்கள். ப்ராஃபிட் இங்கே தெரியும் 900. ஸோ 9:28க்கு எனக்கு 900 ப்ராஃபிட். ஓகே டன். அடுத்த பாருங்கள் 9:33, 3,007 ப்ராஃபிட். 9:38, 3,007 பாருங்கள். 9:43, 1,867. 9:48, 4,162. ஓகே, எனக்கு கரெக்டாக தெரியும். மார்க்கெட் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணால் கூட நானும் என்னோட ஸ்ட்ராட்டஜிலேயே டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிடுவேன், ஸ்டாப் லாஸே கொடுக்காம. அதுதான் எப்படி பாருங்கள். ஸோ 9:53 பாருங்கள், 4,657. 9:58 பாருங்கள், 4,600லேருந்து 3,262 வந்திருக்கு. 10 o'clock இப்போ பாருங்கள் 2,445. இப்போ நான் என்ன ஆயிடுச்சு, 10:03 போயிட்டேன். நல்லா பாருங்கள். ஆனால் அங்கே என்ன 10 o'clock எனக்கு மார்க்கெட்டில் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ 10 o'clock சேஞ்ச் ஆனோன்னா நான் என்ன பண்ணுறேன், மார்க்கெட்டில் ஏதோ கால் சைடு போயிட போதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸோ இதை நான் அப்படியே என்ன பண்ணுறேன், மார்க்கெட் மேலே போச்சுன்னா எனக்கு லாஸ் தானே, ஏன்னா நான் வந்து பை பண்ணியிருக்கேன். ஓகே, மார்க்கெட் நான் இந்த பையிங்களே நான் வந்து செல்லரோட ஹெட்ஜிங்கை நான் அழகாக பண்ணிடுவேன். என்னோட வியூ வந்து நான் வந்து மார்க்கெட்டில் பை பண்ணியிருக்கேன். நான் வந்து புட்டை பை பண்ணியிருக்கேன். திரும்ப நான் சொல்கிறேன் பாருங்கள், நான் மார்க்கெட்டில் ஒரு புட்டை பை பண்ணியிருக்கேன். என் வியூ வந்து ஓகே ஆப்போசிட்டில் மாறி போச்சு. ஓகேவா, திடீர்னு மார்க்கெட் கீழே வர வேண்டியது ஆப்போசிட்டில் போகிற மாதிரி எனக்கு இந்த சார்ட் எனக்கு காட்டுது. ஓகே ரைட். ஏன்னா இந்த மார்க்கெட்டில் ஒரு ஹையர் ஹை ஹையர் லோ இப்படி இதே மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் கீழே போகலான்னு தோணுது. இதுபோல் கீழே வந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் திடீர்னு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் மார்க்கெட்டில் வந்து அந்த லோவை சஸ்டெயின் ஆகலை. ஓகே, ஸோ சஸ்டெயின் ஆகாதனால நான் நினைப்பேன், எப்பா இதுக்கு மேலே நம்ம ரிஸ்க் வேணாம், நம்ம வந்து மார்க்கெட்டில் மேலே போகலாம். மோரோவர் டைமும் ஆயிடுச்சு. என்னோட டைம் நான் ஆல்ரெடி சொல்லுவேன், நான் 10 மணிக்கு மேலே
நான் என்ன பண்ணுவேன் 10 மணிக்குள்ள தான் நான் ட்ரேட முடிச்சிருவேன். ஸோ மார்க்கெட்ல இது ஏதோ டைம் ஆயிருச்சு. ஸோ நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம். நான் புத்திசாலித்தனமா எய்தர் நான் ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு நம்ம வெளிய கிளம்பணும். இல்லாட்டி நான் ஹெட்ஜிங் பண்ணி நான் ஆப்போசிட் பொசிஷனுக்கு போகணும். புரியுதுங்களா? ரைட். ஸோ இப்ப நான் என்ன பண்றேன், ஸோ இந்த மாரி சிச்சுவேஷன் இருக்கும்போது என்ன பண்ண பாருங்க, இந்த பாருங்க கிரீன் லெஃப்ட்ல இருக்குது. ஓகேவா? கிரீன் லெஃப்ட்ல இருக்கு. இப்ப பாருங்க, இப்ப நான் இந்த பையிங் பக்கம் கொண்டு வந்துருவேன். இந்த கிரீன் இந்த பக்கம் வந்துரும், ரெட் இந்த பக்கம் வந்துரும். கிராஃப்ல. ஓகே. ரெட் கிரீன் இந்த பக்கம் வந்துரும், ரெட் இந்த பக்கம் வந்துரும். ஓகே. ரைட். ஸோ நான் என்ன பண்றேன், அதுக்கு ஏத்த மாரி மார்க்கெட்ல ஒரு இத ஹெட்ஜிங் பண்றதுக்காக நான் இத செல்லிங் பண்றேன். பாருங்க இப்ப வந்துருச்சா? கிரீன் ரைட்ல வந்துருச்சா? லெஃப்ட் இந்த பக்கம் வந்துருச்சா? இப்ப பாருங்க மார்க்கெட் 10:00 அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், மார்க்கெட் மேல போகுது அப்படின்னு டவுட்டா இருக்கு. ஓகே. எனக்கு பாருங்க மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ ஆயிருது பாருங்க. மேக்ஸிமம் லாஸ் வெறும் ரூ. 330 தான். ஓகேவா? ஆல்ரெடி நான் ரூ. 2400 ப்ராஃபிட் எடுத்துட்டேன். ஆனா ரூ. 2400ல மேக்ஸிமமே லாஸ் ஆனா ரூ. 300 லாஸ் ஆகும். புரியுதுங்களா? அப்படி பார்த்தாலுமே ரூ. 2100 என் கையில இப்ப இருக்குது. இப்ப நான் லோயர் லோ உடைக்காத வரைக்கும் நான் அத ஹோல்ட் பண்ணிப்பேன். சிம்பிள் லாஜிக். லோயர் லோ உடைக்காத வரைக்கும் ஹோல்ட் பண்ணிப்பேன். இத பாருங்க. இத நான் இங்கேயே ரன் பண்ணி காட்டுறேன். இல்ல இங்கேயே வேணும்னா இங்க ரன் பண்ணி காட்டுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இத எடுத்தது. பாருங்க. பார்த்துக்கிட்டே இருங்க. ரொம்ப சிம்பிள். ஆனா மார்க்கெட்ல நம்ம இது பண்றோமா? பண்றதே கிடையாது. இதுதான் மேட்டர். நம்ம இது பண்றது கிடையாது. பாருங்க. இப்ப நான் இது வரைக்கும் நம்ம எவ்வளோன்னு பார்ப்போம். ஸோ மணி வந்து கிட்டத்தட்ட 10:25 10:25 வரைக்கும் ரன் பண்ணும் ஒரு சேஞ்சுக்கு. இங்க பாருங்க. இந்த 2 இத நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. 10:03 இங்க ப்ராஃபிட். இது 2 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்ப நான் என்ன பண்றேன் 10:25 வரைக்கும் ரன் பண்றேன். இத பாருங்க 10:08 10:13 இந்த 10:18 10:23 இந்த 24 25 ரூ. 2600 இப்போ ப்ராஃபிட்ல இருக்குது. பாருங்க இப்போ. பாருங்க இப்போ. இத நான் அப்படியே ஃபுல்லா நான் ப்ளே பண்றேன்னு வைங்களேன். நான் எந்த இண்டிகேட்டரும் யூஸ் பண்ணல. எந்த ஒரு இதுவும் யூஸ் பண்ணல. ஒரு சிம்பிள் கால்குலேஷன். கீழ வந்தா நான் புட்ட பை பண்ணிருவேன். மேல போச்சுன்னா நான் ஹெட்ஜ் பண்ணிருவேன். சிம்பிள் லாஜிக். இப்ப பாருங்க. இப்போ டைம் பாருங்க. மணி என்ன ஆகுது? நான் ஸ்டாப் பாஸ் பண்ணிட்டேன். டைம் வந்து 11:15. ஸோ 11:10. ஓகே. ஸோ அப்ராக்ஸிமேட் 11:10 வரைக்கும் நம்ம திரும்ப ரன் பண்ணுவோம். இத பாருங்க. 10:40 10:55 11:10. ஸோ 11:10 3293 எனக்கு ப்ராஃபிட்ல இருக்குது. எனக்கு பதில் சொல்லுங்க சார். பதில் சொல்லுங்க. நான் என்ன உங்ககிட்ட சொன்னேன்? நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட் கீழ வந்தாலும் நான் எனக்கு ப்ராஃபிட் இருந்தது. மேல போனாலும் எனக்கு ப்ராஃபிட் இருந்தது. இங்க பாருங்க. மார்ஜின் எவ்வளோ? ரூ. 54,000. நீங்க ரூ. 20,000 போட்டு லாஸ் வந்து ரூ. 2,000 ரூ. 3,000 லாஸ் குடுக்குறீங்க. ரைட்? கிளியர் ஆர் நாட்? நான் பாருங்க வெறும் 54,000 54,000 எவ்வளோ சார்? 1% எவ்வளோ நீங்க சொல்லுங்க. 1% விச் இஸ் ரூ. 550 வச்சுக்கோங்க. 55,000 வைங்க சார். ரூ. 550 சார். ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு? ரூ. 3,200 சார். எவ்வளோ பெர்சன்டேஜ் நீங்க சொல்லுங்க. ஓகே. ரைட்? அப்ராக்ஸிமேட்லி 515 வந்து 56 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6% உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் வந்துருச்சு ஆல்ரெடி. ஆல்ரெடி 6% ப்ராஃபிட் இன்ட்ராடேல நான் குடுத்தாச்சு. ஸ்டில் யூ வாண்ட் டு டூ இட்ஸ் அப் டு யூ. ஓகே. இதுக்கப்புறமும் நீங்க பண்றதா பண்ணலாம். நோ ப்ராப்ளம். நான் தப்பே சொல்லலையே உங்களுக்கு. நீங்க தாராளமா பண்ணுங்க. ப்ளே பண்ணுங்க. இப்போ ஹையர் ஹைல போயிட்டு இருக்கும்போது, மார்க்கெட்ல எப்போ லோவ உடைக்குதோ, அதோட லோவ உடைக்கும்போது நான் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனா, என்ன பொறுத்தவரைக்கும் நான் போட்ட ஸ்ட்ராட்டஜி இந்த டைம்ல. ஸோ இந்த டைம் நான் ஸ்ட்ராட்டஜி போட்டனால, ஸோ எனக்கு இதோட லோ உடைக்காத வரைக்கும் நான் வந்து ஹோல்ட் பண்ணிப்பேன். சிம்பிள் லாஜிக். இதெல்லாம் நான் போக போக உங்களுக்கு ஏன் அந்த லோ எதனால வச்சோம், இதெல்லாம் நான் வந்து ஒரு கேள்விக்குறியா உங்களுக்கு வந்து நம்ம கிளாஸஸ்லாம் நம்ம சொல்லி தருவோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு எ ஃபேன்டாஸ்டிக் செஷன். ஓகே. ரைட். ஏன் நான் இதுக்கு லோல வச்சேன்? ஆன்சர் இருக்கா? கிடையாது. ஏன் நான் இங்க எக்ஸிட் பண்ணல? ஆன்சர் இருக்கா? உங்களுக்கு தெரியாது. பட் ஐ ஹோல்ட். ஓகே. பாருங்க மார்க்கெட். ஸோ மார்க்கெட் 12:50 ஆயிடுச்சு. 1:00 ஆக போகுது. ஸோ அப்ராக்ஸிமேட்லி 1:00ம் ஆயிருச்சு. ஸோ மார்க்கெட் 15ம் ஆயிருச்சு. ஸோ 15 வரைக்கும் நம்ம இத ஹோல்ட் பண்றோம்னா என்ன நடக்குது பாருங்க. 15 110 ஆயிடுச்சு. இது பாருங்க. நான் திரும்ப ரன் பண்றேன். இதையும் பாருங்க. சாரி.
இதை பாருங்க அண்ட் இந்த ஏரியா பாருங்க. ஓகே, ஸோ 110 வரைக்கும் நம்ம இதை ரன் பண்ணுவோம். நீங்கள் இதை பாருங்க. ஓகே, 1135, 1150, 3060, பாருங்க 12.5, 3540, பாருங்க 1220, 3300, 1235, 3375, 1250 பாருங்க 3502, 13.5. ஓகே, எவ்வளோ நேரம் சொன்னோம் நம்ம? ஸோ இட் இஸ் 13.5. இங்கே பாருங்க, இதுவும் 13.5, அதுவும் 13.5. ஸோ 13.5ல நம்ம 3700 நம்ம எடுத்தாச்சு. இப்போவும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு 5 சார் 35, கிட்டத்தட்ட 7% உங்களுக்கு இன்னைக்கு நான் இன்ட்ராடேல கொடுத்தாச்சு ப்ராஃபிட்ல, ரைட்? ஸ்டில் நீங்கள் எடுக்கிறதா எடுக்கலாம், இட்ஸ் அப் டு யூ. இல்லாட்டி நீங்கள் ஃபுல் டே கூட வச்சுக்கலாம். இன்னும் நல்ல ப்ராஃபிட் தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதை இன்னமும் ரன் பண்ணுறோம், ரைட்? வச்சுக்கோ, இதை நான் இங்கேருந்து ரன் பண்ணலாமா இல்லை இங்கேருந்து ரன் பண்ணலாமா, உங்கள் இஷ்டம். நம்ம லோ உடைக்காத வரைக்கும் நம்ம நான் ரன் பண்ணுவேன். வாங்க, ஸோ ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மார்க்கெட்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ நவ் கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும், ஈஸியாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடியறதுக்கு. ஓகே, டக்குன்னு முடியுது. மார்க்கெட் 130, 140, 145 ஹோல்டிங். இந்த ஹை கிட்ட வரப்போகுது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி 210 வரைக்கும் பார்ப்போம் என்ன நடக்குதுங்க. ஸோ 210க்கு அப்புறம் நான் ஹோல்ட் பண்ணலை. ஓகே, இருந்தாலும் நம்ம இது வரைக்கும் உங்களுக்கு வரைக்கும் என்ன நடந்து பாருங்கள். 120, இது பாருங்க 135, 150, 25, தாங்க 26, 27, 28, 29, தாங்க அப்ராக்சிமேட் 210. ஸோ 3870 எடுத்து நீங்கள் எக்ஸிட் பண்ணணுமா இல்லை இன்னமும் ஹோல்ட் பண்ணணுமா அப்படின்னீங்கன்னா இட்ஸ் அப் டு யூ. ஓகே, இல்லை நான் 3 மணி வரைக்கும் வச்சுக்கிறேன், எனக்கு ஓகே, எனக்கு நல்லா ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கு, பார்ப்போம். ஏன்னா பிகாஸ் நீங்கள் செக்யூர் ஆகிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியுது மேக்ஸிமம் லாஸே இன்னி ஃபுல் டே மேக்ஸிமம் லாஸே 330. எதை வச்சு சொல்கிறேன், நீங்கள் ஆல்ரெடி ப்ராஃபிட் எடுத்துட்டீங்க. இங்கே பாருங்கள் 7900 நீங்கள் ஆல்ரெடி இங்கே ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? ஒரு இடத்துல நீங்கள் இதுதான் நம்ம ஹெட்ஜிங் வச்சு சொல்கிறோம். ஓகே, நான் என்ன பண்ணேன், பை பண்ணேன், அதுக்கப்புறம் செல்ல போட்டேன், அதுக்கப்புறம் ஹெட்ஜ் பண்ணேன், கிராஃபை சேஞ்ச் பண்ணேன், மார்க்கெட் டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னோட ஸ்ட்ராட்டஜி டக்குன்னு நான் மாற்றிக்கிட்டேன். ஸோ எப்படி மாற்றணும், என்ன மாற்றணும், இதெல்லாம் நான் உங்களுக்கு நம்ம கிளாஸஸ் இல்லாமல் இந்த வாட்டி நம்ம சொல்லித்தர போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஹவு வி ஆர் சேஞ்சிங் அவர் டெக்னிக். ஏன்னா நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் 2 வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டாதான் மார்க்கெட்டில் பணத்தை சம்பாதிக்க முடியும், இல்லைன்னா சான்ஸ் இல்லை. நான் பண்ணது உங்கள் நிஃப்டியோட சார்ட்டில் இங்கே பாருங்கள் 210. இது அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். உங்களுக்கு வேணும்னா 215 ஆயிடுச்சு, 220 ஆயிடுச்சு, 230 ஆயிடுச்சு, 235 ஆயிடுச்சு, 240 ஆயிடுச்சு, 245, 50 நம்ம பண்ணிக்கிட்டே போகிறோம். 3 மணி ஆயிடுச்சு சார். 3 மணி 3945. இல்லை எனக்கு 4000 வேணும்னா அந்த 4000 வந்துருச்சு. 4000 ருபீஸும் உங்களுக்கு ப்ராஃபிட் நான் கொடுத்துட்டேன். 3 மணிக்கு நம்ம ஹிட் ஆயிடுச்சு 4000. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், போட்டது 59,000 நம்ம அங்கே பார்த்தது. ஓகே, 55,000 சாரி 55,000. அதனால தான் நம்ம 515 எடுத்தோம். 515 வச்சு இப்போது எவ்வளோ பர்சன்ட் வந்திருக்கு, 8% வந்திருக்கு சார். 8% ஒரு நாளைக்கு வந்திருக்கு. அவங்க யாரெல்லாம் இது வரைக்கும் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறாங்களோ எல்லாருமே உங்களுக்கு கிட்டத்தட்ட மாதத்துக்கே 2லேருந்து 5% பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்லி 8% நான் உங்களுக்கு லைவில் நான் இங்கே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த விஷயம் புரியும்னு நினைக்கிறேன், பிடிக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? ஹவு வி ஹவ் டு மேக், எப்படி நம்ம இது பண்ணுறது. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி எ ஃபென்டாஸ்டிக் செஷன். இது என்ன ஏதுன்றதை நம்ம கிளாஸஸில் கற்றுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம லிக்விடிட்டி ட்ரேடிங் கற்றுக்கணும், லிக்விடிட்டினா என்னன்னு கற்றுக்கணும். இதில் பாருங்கள், உங்களுக்கு விக்ஸ் பார்க்க வேண்டாம், வால்டிலிட்டி தெரிஞ்சிக்க வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஸோ சிம்பிளாக சொன்ன ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும், த ப்ராஃபிட் இஸ் யுவர்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி பாருங்கள், ஒரு 10 ட்ரேட் கிடச்சிச்சுன்னு வைங்களேன், ஜஸ்ட் ஒரு 10 ட்ரேட். ஓகே, நான் இது ஜஸ்ட் ஒரு லாட்டில் போட்டேன். ஓகே, இஃப் யூ ஆர் ஹேவிங் ஒரு நல்ல அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இருக்குது, இல்லை என்கிட்ட ஒரு 3 lakhsலேருந்து 5 lakhs வரைக்கும் இருக்குன்னா டெஃபினட்டாக நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணுங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், 3 லட்ச ரூபா இருக்க கேபிட்டல் என்ன பண்ணுறாங்க, சரி நான் ஒரு 5 பாயிண்ட் பிடிச்சிட முடியாதா, நான் வெறும் ஓப்பன் ஆனவனும் ஒரு 10 பாயிண்ட் பிடிச்சிட முடியாதா, அதில் நான் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் பைங்கில் போகிறீங்க. அது ஓப்பன் ஆகிற மாதிரி போயிட்டு டக்குன்னு ஹிட் பண்ணிட்டு வந்துடுது. ஏன்னா நம்ம சொல்கிறது ஒன்றா இருக்கும், ஆனால் மார்க்கெட்டில் போய் நம்ம இறங்கும்போது தான் அங்கே நம்மளோட இது க்ரீடு இன்க்ரீஸும் டிக்ரீஸும் ஆக ஆரம்பிச்சிடும். 10 பாயிண்ட்டுன்னு போவீங்க, ஆனால் அது 12 பாயிண்ட் வந்து என்ன விடாமல் இருப்பீங்க, என்ன விட்டு தானே பிடிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் பெரிய லாஸ் எடுக்க நீங்கள் நேரிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்ம கிளாஸஸை பற்றி போடுவோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த விஷயம் இட் வில் பி வெரி
இதான விஷயமா இருக்கும். என்ன சொல்றது? இதே மாரி நீங்க ஒண்ணு கேட்பீங்க, "சார் இந்த டே காமிச்சிட்டீங்க. இப்ப லாஸ்ட் டே." இது வந்து நான் புதுசா இல்ல. 6த் மார்ச் தான் நான் போட்டிருக்கேன். இப்ப நீங்க இந்த டேலயும் நீங்க பார்க்கலாம். இந்த டேலயும் நம்ம பார்க்கலாம். அதே தான். எனக்கு லோயர் லோ உடைக்காத வரைக்கும் நம்ம ஷார்ட்டா நம்ம போடுவோம். ஸோ டைம் எடுக்காம. ஸோ இது என்ன டேன்னு நம்ம பார்க்க போகும்போது, இது பாருங்க 9:15. ஸோ டே வந்து 7th மார்ச். அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே. ஓகே. 7th மார்ச். நான் என்ன பண்றேன், 7th மார்ச் மார்னிங்ல ஒரு 9 அதே மாரி என்னோட டைம் 9:25, 9:30 நான் எப்பவுமே அது என்னோட ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ற டைமா இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன் 9:24, 9:25க்கு இப்படி பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்து மார்க்கெட்ல கேண்டில் இருங்க. இத நான் வந்து ஸ்க்ரீன் இது பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு பார்த்தா தெரியுது மார்க்கெட்ல வந்து எனக்கு எனக்கு ஒரு பாசிட்டிவ் கேண்டலா வந்துகிட்டு இருக்கு. டைம் பாருங்க. அது பாருங்க டைம் இது. ஓகே. என்னோட லோ உடைக்காத வரைக்கும் நான் சொல்லிட்டேன். நான் வந்து ஐ வில் நாட் கோ ஃபார் எனி டவுன் சைட். லோ உடைக்காத வரைக்கும்னா என்ன அர்த்தம்னா, லோயர் லோ ஃபார்ம் ஆகாத வரைக்கும். ஒரு உடைக்கணும். அது கீழ லோ உடைக்கும். அது கீழ லோ உடைச்சுன்னா நான் ஒரு ஓகே நான் புட் சைடு எடுக்கலாம். ஆனா இங்க எது லோ உடைக்காத வரைக்கும் நான் சப்போஸ் இந்த இடத்துல ஒரு சி சைடு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே. என்னோட இதுபடி நான் சி சைடு உடைக்கிறேன். ஓகே. ஸோ 22,503. ஸோ மார்க்கெட் நீங்க பார்க்க போனீங்க. இங்க யாரும் வந்து எல்லாம் உடைக்கலன்றபோது, ஸோ மார்க்கெட்ல 22,500 இருக்கும்போது, ஓகேவா? நான் என்ன பண்றேன் 22,400 கால் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே. விச் இஸ் இதே ரேட்ல பாருங்க. 22,400 கால நான் பை பண்ணிட்டேன். ஓகே. எத்தனை மணிக்கு? 9:24க்கு விச் இஸ் 0. இப்போ நான் அப்படியே ரன் பண்ணும்போது பாருங்க மார்க்கெட்ல இப்போ என்ன ஆயிருக்கு? எனக்கு ஒரு கன்டினியூஸா அப்சைட் மூவ்மெண்ட் கிடைக்குது. நான் எடுத்ததும் சிஇ தான். ஓகே. நான் எடுத்ததும் சிஇ தான். ஆனா இப்போ கன்டினியூஸா எனக்கு ஒரு அப்சைட் மூமெண்டம் கிடைக்குது. ஸோ நான் என்ன பண்றேன், அப்படியே நான் ரன் பண்றேன் பாருங்க. எனக்கு ஸ்டார்டிங்ல 420 லாஸ், கன்டினியூஸா 210 பாருங்க ₹3000 எனக்கு 10 மணிக்கு எனக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. ஓகேவா? இந்த ப்ராஃபிட் எப்ப நான் எக்ஸிட் பண்ணுவேன், எப்ப எனக்கு ஒரு லோ ஃபார்ம் ஆனா தான் நான் எக்ஸிட் பண்ணுவேன். அதர்வைஸ் நான் இத ஹோல்ட் பண்ணிப்பேன். அப்படி லோ ஃபார்ம் ஆச்சுன்னா கூட, நான் என்ன பண்ணுவேன், எப்ப எனக்கு ₹2000 வருதோ, எப்ப எனக்கு ₹2000 வருதோ, இல்லாட்டி அத எக்ஸிட் பண்ணிருவேன். இல்லாட்டி எப்போ மார்க்கெட்ல எனக்கு எனக்கு ஏத்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஏத்த மாரி எனக்கு லோயர் லோ ஃபார்ம் ஆகி வந்துருச்சுன்னு வைங்களேன். அந்த டைம் நான் வந்து எக்ஸிட் பண்ணிருவேன். ஸோ இது பாருங்க, அப்படியே நான் வைக்க எனக்கு ₹5,000 ப்ராஃபிட் வருது. இங்க பாருங்க. 3,400 ஓகே. 3,200 3,000 4,500 ஏன்னா மார்க்கெட்ல நீங்க பார்க்க போனீங்கன்னா, உங்களுக்கு தெரியுது எங்கேயாவது ஒருத்தர் லோ உடைக்குதா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே. மார்க்கெட்ல எங்கேயா ஆடுது ஓகே டவுன் ரைட். ஏன்னா நான் இப்போ பையிங்ல இருக்கேன். ஓகே. பையிங்ல இருக்கேன். ஸோ பையிங்ல இருக்க ஒரு காரணத்தினால, நான் வந்து பையிங் இந்த இடத்துல பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பண்ணியிருக்கனால, எனக்கு எந்த இடத்துல நான் பண்ணியிருக்கேனோ, அதோட லோ உடைக்காத வரைக்கும் நான் தாராளமா ஹோல்ட் பண்ணுவேன். ஓகே. அதுவரைக்கும் நான் தாராளமா திரும்ப சொல்றேன். தாராளமா ஃபுல் டே ஹோல்ட் பண்ணுவேன். இல்ல அந்த லோவோட ஒரு 50% வர வரைக்குமா, இப்ப மணிய பாருங்க 12 மணி. இங்க பாருங்க. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். மணி இப்போ மணி இங்க நம்ம இங்க எடுத்தோம். மணி பாருங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு இங்க 12 மணி ஆகுது. ஸோ மார்க்கெட்ல இங்க கீழ வரது பார்த்தாலே எனக்கு தெரியுது. ஓகே இதெல்லாம் டவுன் வருது. ஏதோ ஒண்ணு ஆக போகுதுன்ட்டு. ஸோ இந்த டவுன் வருதுன்னு நான் தெரிஞ்சா, நான் என்ன பண்ணுவேன், லோ உடைக்கும்போது ஒரு டவுன் சைட் நான் வந்து என்ன பண்ணுவேன், ஒரு ஹெட்ஜிங் போறேன்னு வச்சுக்கோங்க. அதாவது எனக்கு கீழ விழுற மாரி தெரியுது. நீங்க பார்த்திருப்பீங்க. ஃபுல் டே என்ன நடந்திருக்குன்னு பாருங்க முதல்ல. ஓகே. நான் தப்பான ட்ரேட் எடுக்கிறேன் பாருங்க. டவுன் சைட்ல எடுக்கிறேன். கீழ விழப்போகுது. நான் டவுன் சைட்ல எடுக்கிறேன். அப்போ எனக்கு என்ன வந்திருக்கணும், இந்த கிரீன் லெஃப்ட்ல வரணும். கரெக்ட்டா இல்லையா? ஏன்னா அதுதானே நம்ம ரூல்ஸ் படி. ரூல்ஸ் படி வந்து என்னன்னா, கிரீன் வந்து லெஃப்ட்ல இருந்துருச்சுன்னா எனக்கு ப்ராஃபிட். இப்ப என்ன பண்றேன், மேல கிரீன் சைடு மேல இருக்கனால நான் வந்து கால வாங்கியிருக்கனால, கிரீன் மேல இருக்கனால, ஸோ ரைட் சைடு போனா ப்ராஃபிட். ஓகேவா? ஆனா இப்ப டவுன் சைடுல நான் பண்ணணும். அப்போ என்னோட வியூ வந்து பெரிஷா மாறிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், ஹெட்ஜ் பண்ணணும். எத்தனை மணிக்கு? டைம் பார்த்துக்கோங்க. ஓகே. என்னோட டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி 12 இந்த டைம்ல நான் ஹெட்ஜ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 11:45க்கு 11:45க்கு நான் ஹெட்ஜ் பண்றேன். ஸோ 10:45 வரைக்கும் பிரச்சனை இல்ல. 10:50, 10:59, 11, 11:10, 11:15, 11:25, 11:34 இங்க பாருங்க 11:34, 11:39 இத பாருங்க 11:44, 11:49 இருங்க 11:45 நான் சொன்னேன். 1 மினிட் ஓகே. 11:44 இங்க பாருங்க 11:45. ஸோ 11:45க்கு 3,700 5,000லேருந்து 3,000 வந்துருச்சு. எனக்கு இந்த டைம் எனக்கு டவுட்டா இருக்குப்பா. மார்க்கெட் விழுந்தா என்னோட ப்ராஃபிட் போயிரும். இப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த ப்ராஃபிட்ட நான் ஹெட்ஜ் பண்ணுவேன்.
ஓகே. என்னோட பெர்சனல் டெக்னிக், என்னோட பெர்சனல் இதுபடி நான் ரன்னிங் மார்க்கெட்லயே நான் ஹெட்ஜ் பண்ணுவேன். எல்லாரும் வந்து ஹெட்ஜிங் போட்டு தான் உட்காருவாங்க. ஓகே. நான் வந்து என்ன பண்ணுவேன், ரன்னிங் மார்க்கெட்லயே நான் ஹெட்ஜ் பண்ணுவேன். ஓகே. ஸோ ரன்னிங் மார்க்கெட்லயே இப்ப பாருங்க, ரைட் சைடுல இருக்க கிரீன் இருக்குது. லெஃப்ட் சைடுல ரெட் இருக்கு. மார்க்கெட் பேரிஷா இருந்தா என்ன இருக்கும்? இந்த கிரீன் போன இதுல பார்த்த மாரி, இந்த கிரீன் லெஃப்ட்ல வரணும். இந்த ரைட்ல இருக்க ரெட் வந்து இந்த சைடு ரைட் சைடுல இருக்கணும். லெஃப்ட்ல இருக்க ரெட் வந்து ரைட் சைடுல இருக்கணும். ரைட் சைடுல இருக்க கிரீன் லெஃப்ட் சைடுல இருக்கணும். கரெக்ட்? எனக்கு ஏன்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடுல இருக்கு. ஓகே. நான் சிஏ பை பண்ணியிருக்கேன். ஸோ சிஏ நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவேன், டைரெக்டாக எனக்கு வந்து ஆப்போசிட் சைடில் இருக்குன்னா நான் ஹெட்ஜ் பண்ணணும். ஓகே. ஸோ ஹெட்ஜ் பண்ணணும்னா பாருங்க, இங்கே பார்த்துக்கிட்டே இருங்க. ரைட்? இங்கே பாருங்க. ஆயிடுச்சா? இப்போ க்ரீன் ஆயிடுச்சு. இப்போ ரைட் சைடில் போனாலும் சரி, லெஃப்ட் சைடில் போனாலும் சரி, என்னோட லாஸு ஒன்றுமே கிடையாது. மேக்ஸிமம் லாஸ் 0. ப்ராஃபிட் மட்டும்தான் இருக்கும். 9,727 ரூபா ப்ராஃபிட்டு. எதுவுமே இல்லைனாலும் இந்த 3,700 எனக்கு லாக் ஆயிடுச்சு. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணாலும் சரி, மேலே போனால் எனக்கு ப்ராஃபிட்டு, கீழே வந்தால் எனக்கு ஒரு லாஸும் கிடையாது. 64,000 ரூபா நான் இப்போ டிப்ளாய் பண்ணணும். 64,000. நல்லா பாருங்க, 64,000 டிப்ளாய் பண்ணால் போதும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை நான் ரன் பண்ணி பார்க்குறேன். மேலே போனால் ப்ராஃபிட், இங்கேருந்து இப்படி மேலே போச்சுன்னா 3 மணி வரைக்கும் இருக்குது. கீழே போனால் ஒரு லாஸும் கிடையாது. என்ன 0 லாஸ். 0 வந்துருச்சு பார்த்தீங்களா? ரைட்? ஸோ ஒரு லாஸும் கிடையாது. இப்போ பாருங்க, அதை ரன் பண்ணுறேன் பாருங்க. இந்தாங்க 11:45 இருக்கா? இதை மட்டும் பார்த்துட்டு வாங்க. எவ்வளோ ரூபாய் இன்னைக்கு நான் ஒன்றுமே பண்ணல. ஏன்னா கீழே போனால் லாஸ் கிடையாது. மேலே போனால் கண்டிப்பாக ப்ராஃபிட். எப்படி இருக்கு பாருங்க. கீழே போனால் லாஸ் இல்லை, மேலே போனால் ப்ராஃபிட். அந்த மாதிரி நான் ஆப்ஷனை நான் ஹெட்ஜ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, இது பையிங் ஹெட்ஜிங். பாருங்க, 5 மினிட்ஸ் போகிறேன், 4,150 மேலே போச்சு, 4,230 மேலே போச்சு, 4,169 மேலே போச்சு, 200 பாருங்க, நம்ம போயிட்டே இருப்பாருங்க. நம்ம பாருங்க 1220, 4,500 4,700, 4,200, எவ்வளோ வேணுமோ என் இஷ்டத்துக்கு நான் எங்கே வேணால் எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு என்ன தெரியும், எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், எனக்கு கீழே வந்து எனக்கு 3,000 கன்ஃபார்மாக வரப்போகுது. 3,700 கன்ஃபார்மாக வரும். ஒரு பைசா எனக்கு போகாதுன்ட்டு, கையை விட்டு போக. ஸோ நான் வெயிட் பண்ணிக்கலாம், லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி எவ்வளோ இருக்கோ அதை நம்ம எடுத்துகிட்டு போவோம் மார்க்கெட்டில். ஸோ 4,000, 4,020, 3,794, 712, 779, 250 ஆயிடுச்சு. இது ஒரு 255, 3 o'clock, 3:05, 3:05 எனக்கு 4,000 திரும்ப வந்துருச்சு. ஸோ இந்த 4,000 ரூபாவை நான் எனக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ போட்டது அந்த டைமில். மார்ஜின் இஸ் 60,000, 60,000 ரூபா. ஸோ 60,000 இப்போவும் காட்டுது பாருங்கள். ரன் பண்ணாலும் மார்ஜின் உங்களுக்கு இது காட்டுது, 62ன்னு போட்டுது. இதே வச்சுப்போமே, 62,000 மார்ஜின். 62ல் 10% வந்து 62,000ல் 10% வந்து எவ்வளோ தான், 6,200. கரெக்டா? ரைட்? இல்லை 1% சொல்கிறோம் பாருங்கள். அப்போ 1% 620 வருது. ஓகேவா? ஸோ அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு 620 into 4 அப்படின்னு பார்த்தா 2,400 ஆயிடுச்சா? ஓகே, ரைட்? அப்ராக்சிமேட்லி சொல்கிறேன், 600னே வச்சுக்கோமே. 600, ஓகே, நீங்கள் எடுத்த 4,000 ரூபா. ஓகேவா? ரைட்? ஸோ நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்ராக்சிமேட்லி கிட்டத்தட்ட 6.5, 6.5% நேற்று மார்க்கெட்டில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்ராக்சிமேட்லி 6 to 7%. யோசிச்சு பாருங்க, அவங்க மந்த்லிக்கு 2-5% பார்க்குறாங்கன்னா உங்களுக்கு இன்ட்ராடேல டெய்லியில் 6% உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ ஹவு டு லேர்ன் திஸ், எப்படி இதெல்லாம் பண்ணணும் வாங்க நான் கற்றுக் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இந்த கிளாஸஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சாரி இதோட நெக்ஸ்ட்டு நான் போடுற வீடியோவில் அது என்ன ஏது என்ன மாதிரி இருக்க போகுது நம்ம கோர்ஸ் ஆஃப் பேட்டர்ன் டே வைஸ் நான் போடுறேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள், இல்லைன்னா நோ ப்ராப்ளம். ப்ளீஸ் ரிக்வஸ்ட் சொல்கிறேன், ஆப்ஷனை வந்து தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்கள். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த பக்கம் போனாலும் மார்க்கெட்டை கேட்ச் பண்ணிடுவேன். வாட் அபவுட் யூ? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க யூ கேன் வெரி வெல் காண்டாக்ட் அவர் ஸ்டாஃப். ஓகே, ஸ்டாஃப் உங்களுக்கு டெய்லி மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணிவிட்டு இதை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். இல்லைனாலும் நோ ப்ராப்ளம், நம்ம டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுக்குறேன். பட் தயவு செஞ்சு சொல்கிறேன்,
ஃபேக் குருகிட்ட நீங்கள் போயிடாதீங்க. நான் உங்களுக்கு இங்கே லைவ்ல காமிச்சிருக்கேன். லைவ்ல நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் பேக் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நான் பேக் டெஸ்ட்டும் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். லைவ்லையும் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் அங்கே ரன் பண்ணும்போது இங்கேயும் உங்களுக்கு பேக் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ரூ. 4,000 ஒரு நாளைக்கு, ஒரு நாள் ரூ. 6,000, ஒரு நாள் ரூ. 5,000, ஒரு நாள் ரூ. 3,000 நம்ம காமிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெடியாக இன்கம்மை நீங்கள் ரைஸ் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நாளைக்கு ரூ. 2,000 இருந்தாலும் போதும்னு நம்ம நினைக்கிறோம். பீயிங் ஆப்ஷன் பையர். நீங்கள் ஒரு ரூ. 1,00,000 இருந்தால் கூட போதும். யூ கேன் பி எ வெரி வெரி குட் ஆப்ஷன் பையர். அண்ட் ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்லி 2,000 3,000 நீங்கள் எடுக்கலாம். கன்சிஸ்டன்சியாக இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே. ஸோ உங்களுக்கு தெரியுது ரூ. 2,000லேருந்து ரூ. 3,000 தான் என்னோட கெப்பாசிட்டினா கூட நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு 2,000, அதாவது ரூ. 1,00,000 வச்சு ஒரு ரூ. 3,000 நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 2,000 to 3,000 ரூ. 1,00,000 வச்சு எடுக்கிறீங்கன்னா நீங்களே கொஞ்சம் உங்களை யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ நாளில் உங்களோட இது வந்துடும். ஒரு மாதத்துக்கு ஒரு 10 ட்ரேட் இல்லை 15 ட்ரேட் உங்களுக்கு, இல்லை 20 நாள் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. 20 நாளில் உங்களுக்கு 3 நாள் லாஸே போனால் கூட 15 நாள் இருக்குது. ஓகேவா? ரைட். நான் ஏன் அது 3 நாள் லாஸ் போயிட்டு 15ன்னு சொல்றேன். அந்த 3 நாள் 17 நாளா வரும். அந்த அதாவது 20ல 3 போச்சுன்னா 17. ஓகே. பட் அந்த 2 டேஸோட ப்ராஃபிட் வந்து இந்த 3 டேஸோட லாஸோட நிகழப் பண்ணுனா உங்களுக்கு கிடைச்சி அது ஈக்குவல் ஆயிருது. அப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 15 டேஸ் தான் ப்ராஃபிட் வருது. மிச்சம் 2 நாள் வந்து உங்க லாஸ் தான் ஈக்குவலைஸ் பண்றீங்க. ஸோ 15 டேஸ்ல ஒரு நாளைக்கு நீங்க 2ல ரூ. 3,000 எடுக்கிறீங்கன்னா ஸோ 45,000 ஆயிருது. அதாவது ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட 45% நீங்க வந்து ப்ராஃபிட் எடுக்கிறீங்க ரூ. 1,00,000. அப்போ 2 மாசத்துல 2.5 மந்த்ஸ்ல நீங்க கேபிட்டலை டபுள் ஆக்கிடுவீங்க. ஒன்ஸ் நீங்க கேபிட்டல் டபுள் ஆகல அப்புறம் நீங்க உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க. ஏன் அவசரப்படுறீங்க? ரைட். ஸோ ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ நான் போடணும்னு நினைச்சேன். பிகாஸ் இந்தியா வந்து சாம்பியன்ஸ் ஆஃப் வின் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ அதுவும் ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். Please like, forward and subscribe. So all the best. Take care. Bye bye and happy trading. See you soon tomorrow with a new analysis. Till then, bye from me, Professor. Thank you.